திரும்ப பெறு திரும்ப பெறு. வக்பு திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறு திரும்ப பெறு. இப்படி துண்டுச்சீட்டை பார்த்து என்னதான் கத்துனாலும் என்னதான் கதறினாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. எப்பா எல்லாம் ஓரம் போ அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல ஓரம் கட்டி விட்டுக்கிட்டு தொடர்ந்து அதிரடியா காட்டிட்டு வராரு. அதுவும் இவங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 3வது முறை ஆட்சி இருக்கு பாருங்க, அப்பா ஏற்கனவே இருந்த பெரும்பான்மை எம்பிக்கள் இருந்ததை விட மிக சிறப்பான முறையில் மிக அதிரடியான ஆட்சியா போயிட்டு இருக்கு. இவங்க வந்து காஷ்மீர்ல நீங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க 370 ஆர்டிகிளை சுக்குநூறா உடச்செறிஞ்சு சிறப்பான முறையில் அமல்படுத்தி இருக்காரு. சிஏஏ சட்ட திருத்தத்தை அமல்படுத்தி இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமர் ஆலயம்லாம் நீங்க எழுப்ப முடியாது, அயோத்தியிலலாம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசுறாங்க. அங்க பிரம்மாண்டமாக உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ராமர் ஆலயத்தை எழுப்பினாரு. இப்ப இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவையும் அமல்படுத்தி இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைன்ல யார் இருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் ரெடியா இருக்கு, பொது சிவில் சட்டம் ரெடியா இருக்கு. இவனுங்க என்னதான் கதறினாலும் என்னதான் கூப்பாடு போட்டாலும் குறிப்பா துண்டுச்சீட்டை பார்த்து இவங்க என்னதான் கத்துனாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். இப்ப இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. அந்த காட்சிகளை பாருங்களேன். தேங்க்யூ மோடிஜி அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்ததுக்காக நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இந்த திராவிட பசங்களை ஜூம் பண்ணி பார்க்கணும். இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு வாழ்த்து தெரிவித்து மிகப்பெரிய முழக்கத்தை எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழகத்தில் இருக்கிற அல்ற சில்லறைகள் இருக்காங்களே, ஐயோ இவனுங்க வந்து அப்படியே இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை அப்படியே அலசி ஆராய்ஞ்ச மாதிரி அப்படியே பயங்கரமா எல்லாத்தையும் அலசி பேசுற மாதிரி அப்பா பயங்கரமான வேலைகளை பண்ணிட்டு வர்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகத்துல தான் மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு. ஒரு கிராமத்தையே ஆட்டைய போட்டிருக்கு இந்த வக்போர்டு. ஆனா அதை பத்தியெல்லாம் எவனும் பேசல. திருச்சி மாவட்டத்தில் 6 கிராமங்களை வக்ஃபு வாரியம் தங்களுக்கு சொந்தமானது என குறிப்பிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பா அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல அப்படிங்கிறதுக்கு இந்த தற்குறி வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் இருக்காப்ல புஷி ஆனந்த், அந்த ஆளோட பேச்சே மிகப்பெரிய சான்று. அதை கொஞ்சம் பாருங்களேன். நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? அதாவது இவங்க வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு போராட வந்துட்டு இன்னைக்கு அந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா தெளிவா செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, எப்பா நீங்க வந்து போராடுறீங்க, இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராடுறீங்க, அப்படி என்னதான் அதுல பாதிப்பு, இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்றீங்களே, என்னதான் பாதிப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு தெளிவான பதிலே கிடையாது. இது மாதிரி உங்க வீட்டு சொத்தை யாராவது வந்து நீங்க வந்து ஆக்கிரமிச்சா சும்மா விடுவீங்களா அப்படின்னு டயலாக் விட்டுருக்காரு. அதான் அந்த வக்பு திருத்த சட்ட மசோதா கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒரு ஹிந்து வந்து, அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர் வந்து 1 ஏக்கர் சொத்தை வாங்குறாருங்க. அந்த 1 ஏக்கர் சொத்துல இருந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே ஒரு 5 சென்டை வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை வந்து வக்பு போர்டுக்கு தானமா கொடுத்துறாரு. இப்ப மிச்சம் அவர்கிட்ட ஒரு 95 சென்ட் இருக்கு. அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, 95 சென்ட் நிலம் இருக்கு, அதை வந்து வித்து ஏதாவது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது விற்கிறதுக்காக போன உடனே, எப்பா அந்த இடம்லாம் நீங்க விற்க முடியாது, நீங்க அதை விற்கணும் அப்படின்னா
வக்பு போர்டு கிட்ட நீங்க என்ஓசி வாங்கிட்டு வரணும், ஏன்னா ஒரே சர்வே நம்பர்ல அந்த இடம் இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கிடுறாங்க. இது கூட பரவாயில்ல, அந்த வக்பு வாரியம் வந்து ஒருவேளை என்ஓசி கொடுக்காம இது எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவர் கதை முடிஞ்சு போச்சு. அந்த சொத்து வக்போர்டுக்கு சொந்தமா போயிடும். இது காங்கிரஸ் அரசாங்கம், இந்த இத்தாலி காங்கிரஸ்காரங்க இருக்காங்களே அவங்க கொண்டு வந்த சட்டம். அதை தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் திருத்தி அமைச்சிருக்காரு. அப்பா, இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிலத்தை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு எல்லாருக்கும் எப்படி உரிமை இருக்கோ அதே சட்டம் தான் இவங்களுக்கும் பொருந்தும். வக்பு போர்டுக்கு மட்டும் தனியா சட்டம் கிடையாதுப்பா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் இவங்க வந்து குயாமியான்னு கதறாங்க. யோ, வக்பு போர்டுனா என்ன, அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்லாம் இந்த தற்கொலை வெற்றி கழகத்தில் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா நேற்று இவங்களோட பொதுக்கூட்டத்தில் வந்து அப்படியே பிரச்சாரம் பண்ணி பயங்கர பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தற்குறி என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க வந்து தளபதி சிஎம் ஆயிட்டார்னா அங்க வந்து ராகுல் பூந்தி பிஎம் அப்படின்னு கத்தி இருக்கு. அதையும் பாருங்களேன். 2 வருஷத்துல மோடி அவ்வளவுதான் அவுட், வீட்டுக்கு போயிடுவாரு. ஒரு மனுஷன் ராகுல் காந்தி திரியிறாரு. அவங்களுக்கு இங்க வைக்கிறவங்க ஆப் வைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க ஆப் வச்சிருக்காங்க. பாவம், நம்ம தளபதி தான் அவரு பிஎம் ஆக்க முடியும் இல்லையா? நம்ம தளபதி வந்து இங்க சிஎம் ஆனார்னா அங்க ராகுல் காந்தி பிஎம். யோ, இங்க தளபதி எப்ப சிஎம் ஆகிறது? பப்பு ராகுல் பூந்திக்கு அதுக்கு முன்னாடி அவருக்கு வயசாகி அவர் எங்க இருக்காப்ல அப்படின்னு தெரியாது. இதெல்லாம் பாருங்க. இதனாலதான் இவங்கள தற்குறி முன்னேற்ற கழகம் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வக்பு போர்டை பத்தி போராட்டம் நடந்துட்டு இருந்திருக்காங்க. காவல்துறையினர் கைது பண்ற நடவடிக்கை எடுத்தோன்னே தலை தெறிக்க ஓடி இருக்காங்க இந்த தற்குறி வெற்றி கழகத்தினர். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஜோசப் விஜய் வந்து நான் வந்து அதை எதிர்க்கிறேன், நான் வந்து மத்திய அரசை எதிர்க்கிறேன், நான் வக்பு போர்டை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஐயோ இவங்க பண்ற காமெடிக்கு அளவே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டை பிரிப்பதற்காக வக்பு திருத்த மசோதாவை பாஜக கொண்டு நிறைவேற்றியுள்ளது. மத்தியில் உள்ள பாஜக அரசை அகற்றிவிட்டு புதிய அரசு அமையும் போது இந்த மசோதா ரத்து செய்யப்படும். அதற்கான திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு. யோ, ரொம்ப நாளா கதை விட்டுட்டு இருக்கீங்க, நாங்க ஆட்சியை பிடிச்சிடணும், அதுவும் மம்தா பானர்ஜி நான் வந்து பிரதமர் ஆயிருவேன் அப்படின்னு பயங்கரமான கனவெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடியாது ராஜா அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சக்க போட்டு இருக்கு. நீங்கெல்லாம் என்ன நினைச்சாலும் இதெல்லாம் முடியவே முடியாது. ஒருவேளை இந்த காங்கிரஸ் கட்சி இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா கூட இவனுங்களால இந்த சட்ட திருத்தத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இவங்களை நொறுக்குன்னு நொறுக்குவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு அறிவாலய வாசல்ல திருவோடு இயந்திர வை கோபால்சாமி நாடாளுமன்றத்தில் தெனாவட்டா பேசியிருக்காப்ல. என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் நீங்களும் யாரும் கால் வைக்க முடியாது அப்படின்னு தெனாவட்டா பேச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியான சாணியடியா கொடுத்திருக்காங்க பாருங்க. Said one line, nee, ஒரு நிமிஷம் இருங்கப்பா please. He might be very emotional, sir, but that one line he said is objectionable and I will seek your indulgence to remove it. He said Tamil Nadu கால் வை பார்க்கறேன், you enter Tamil Nadu, I'll see you. No good. இல்ல, தப்பு சொல்லக்கூடாது. நீங்க அப்படி பேசுறது தப்பு, நீங்க அப்படி பேசுறது ரொம்பவே தப்பு. இந்த நாட்டில் யார் வேணாலும் எங்க வேணாலும் கால் வைப்போம், யாருக்கும் அதிகாரம் இல்லை. உயிர் Honorable Finance Minister. சரியான அடி இந்த வை கோபால்சாமிக்கு. இங்க சிகரெட் வியாபாரத்தை மகனும் அப்பனும் சேர்ந்து சிகரெட் வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வை கோபால்சாமிக்கு எல்லாம் தேவையா? அதாவது காஷ்மீர்ல அங்க இருக்கிற பிரிவினைவாத கும்பல் வந்து காஷ்மீருக்குள்ள நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு தெனாவட்டை கேட்டாங்க. இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் கிடையாது, சாதாரண பிஜேபி தொண்டனா இருந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட காஷ்மீர்ல ஒரு அம்மாவுக்கு பிறந்த யாராவது இருந்தீங்கன்னா அந்த கொடியேத்துங்க அப்படின்னு துப்பாக்கியோட வச்சு சவால் விட்டாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பவே அங்க போய் கொடியேற்றி மிகப்பெரிய அளவுல துணிச்சலான விஷயத்த பண்ணாரு. ஆனா இன்னைக்கு இந்த வை கோபால்சாமி தமிழகத்துக்குள்ள கால வச்சு பாருங்க அப்படின்னு
என்னையா இது, இதெல்லாம் சைக்கோ, இது வைக்கோ கிடையாது, இதெல்லாம் சைக்கோ அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய ஒரு காமெடியா பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடருங்க. ஏற்கனவே நீட் தேர்வுக்கெல்லாம் வழக்கு தொடர்ந்தீங்க, அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அது எங்க தூங்குதுன்னே தெரியல. இன்னைக்கு இப்படி ஒரு கதைகளை, அதாவது மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக கொலை வெறியோட, ஐயோ பசியோட, அப்படியே ஓட்டு பிச்சை பசியோட அலைகிறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கு, காரி துப்புற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த வை கோபால்சாமி, இந்த சைக்கோ இருக்காப்லையே, மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தில் சிக்கி இருக்காப்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தீவிரமாக விவாதம் நடந்துட்டு இருக்கு. மினிஸ்டர் வந்து ஹிந்தியில் வந்து பதில் அளிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு வைகோ எழுந்துச்சு கத்துறாப்புல, தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாது அப்படின்னு கத்துறாப்புல. சிம்பிளா இவருடைய கதையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிச்சு விட்டாரு. அதை பாருங்களேன். को जी हिंदी समझ रहे हैं। இந்த சைக்கோ வச்சு செய்கிறாங்க. அதாவது ஹிந்தியில் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற திடீர்னு சைக்கோ எழுந்திரிச்சு ஆய் ஊன்னு கத்தவும் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, அவருக்கும் ஹிந்தி புரியுது போல இருக்கு அப்படின்னு சம்பவம் பண்ணிட்டார். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எம்பியா போயிருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி தெரியுங்க. ஆனால் வந்து வெளியில் வந்து உருட்டுறது, நாங்கள் வந்து ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படி இப்படி உருட்டுறது, கிடைக்கிற கேப்பில் எல்லாம் இவங்களை வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக அந்த திமுக இருக்குல்ல, திமுகவும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் பயங்கர டிராமாவை, பயங்கர நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நாடகம்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அமல்பட்டு இருக்கு. குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை பற்றி ரொம்ப கிளியரா பேசியிருக்காரு, டேட்டாவோட பேசியிருக்காரு, தமிழக மக்களுக்கு புரியும்படி பேசியிருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சிற்கு பாருங்க, இதை ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த திமுக காரவங்க இல்லாத பொல்லாததெல்லாம், இந்த விசிகா, இந்த தமிழக வெட்டிக்கழகம், இவனுங்கெல்லாம் கண்ணா பின்னான்னு பொய்களை பரப்பிட்டு வராங்க. அதனால அண்ணாமலை அவருடைய இந்த பேச்சை எல்லாருமே கேளுங்க, எல்லாருமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், ஆனா மிகப்பெரிய விஷயத்தை சூப்பரா சொல்லியிருக்காரு. முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்கண்ணா, முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை, நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்து ராஜ்யசபாவில், ஒரு நாள் முன்பு லோக்சபாவில், 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு, நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு, ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு, கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட், ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா, ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, வழக்கம் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை, அவர் அதை சேரிட்டிக்காக, அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் வக்ஃப். அதை பராமரிக்கக்கூடியதுக்கு தான் மத்திய அரசு, மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913. 23 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923
1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனா சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வஃப் ஆக்ட் 1954 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு, ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும், சென்ட்ரல் கவுன்சில். இதெல்லாம் 1954 வருது. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வஃப் ஆக்ட் 1995 95 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு பிரச்சனை இருந்தா யாரு சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில 2013 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்தில் 2013 கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு 2025 மாற்றங்களோடு வஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றியிருக்கிறோம். இதுல என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க. 1913 2013 வரை மொத்தமாக இந்தியாவில் வஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்ப கணக்கு போட்டு பாருங்க. அப்ப மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் வஃப் போர்டு கீழ் இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்கு. ரயில்வேஸ், மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய ரயில்வே, வஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதில் ஆச்சரியம் என்னன்னா கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வஃப்ல சேர்ந்துச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம்னு என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. அதனால இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம். யார் ஒரு சொத்தை வஃப் போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும்? ஒரு அரசாங்க சொத்தை வஃப் போர்டு இத்தனால எடுத்துக்க முடியும். இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் 40 படி வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டியா டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற தீர்வே இல்லை. இன்னைக்கு அதை மாத்திருக்கும். ஒரு அரசாங்கத்தினுடைய சொத்தை வக்ஃப் போர்டுன்னு சொல்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும். அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க சொத்தா வக்ஃப் சொத்தா. முதலா அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் வக்ஃப் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அது யாரு கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கும். இந்த சட்டத்தின் மூலமாக சொத்தினுடைய ஓனர் தான் சொல்ல முடியும். ஏன் சொத்தை நான் வக்ஃபா டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்க. அதாவது யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது. செக்ஷன் 108 முதல்ல செக்ஷன் 108 எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம். அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இந்த சொத்து வக்ஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு. இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சுன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சுன்னி மட்டும் இன்னைக்கு வக்ஃப் போர்டில் இருந்தாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் அகா கான் சமுதாயமாக இருக்கட்டும், போரா முஸ்லீமா இருக்கட்டும், அவர்களுடைய பெயரை முதலா சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதுல நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க. ஐயோ, அதாவது ஒரு வக்ஃப் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம்? இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். வக்ஃப் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஃப் போர்டு அல்ல. முட்டாவாளின்னு சொல்றோம். அதாவது அந்த வக்ஃபுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர் இஸ்லாமியரா இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வக்ஃப் போர்டு, அதுல எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கலாம். அதே போல வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க,
ஒரு சகோதரியா இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கிறாங்க, சட்டத்தை பத்தி தெரியும், அவங்க எல்லாம் இன்னைக்கு வர முடியும். இதை வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க, அது கிடையாதுங்க. அதே போல சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டை மேனேஜ் பண்றது. அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம், எந்த தப்பு இல்லை. ஆனா முட்டாவாளி இஸ்லாம் தான், ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் 40 செக்ஷன் 108 ரெண்டுமே இன்னைக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது, காரணம் ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது. இன்னைக்கு அந்த செக்ஷன் 40 செக்ஷன் 108 தூக்கி இருக்கோம். அதனால் எல்லா விதமான சகோதரர்கள், குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலாக சொல்லியிருக்கோம், பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி, மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அந்த வஃப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம். அதே போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை, ஷியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான், போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட, யாருக்கும் எதிராக இல்லாத ஒரு சட்ட திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதுல பத்திரிகை நண்பர்கள் கவனிக்க வேண்டியது நம்முடைய என்டிஏ கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி விப்பு கொடுக்கல, மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபால 288 ஓட்டுக்கள், ராஜ்யசபால 125 ஓட்டுக்கள் நமக்கு கிடைச்சு ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெயிச்ச சட்டம் வந்திருக்கு. அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சிருக்கிறாங்க. சும்மா பயத்தை ஏற்படுத்துவது, இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்க. இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும்? அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கிட்ட பேசுகிறோம். அன்பு சொந்தங்களே, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 39 லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு கீழ் இருக்கிறது. சம்பாதித்த வருமானம் 126 கோடி. இது தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்டோட மோசமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வக்ஃப் போர்டு 126 கோடி. சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் 10,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க. எதுக்கு கொண்டாங்க? சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கொண்டாங்க? வக்ஃப் பிரச்சனை, வக்ஃபுனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது? பாதி ஊர்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான். அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வக்ஃப் போர்டுக்கு அந்த பணம் போகல. அதனால தான் வெறும் 126 கோடி ரூபாய் தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, 39 லட்சம் ஏக்கர் வெறும் 126 கோடி ரூபாய் சம்பாதிக்கும். 4 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே, நீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக்ஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும். குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும். அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.